ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சுகமாக்கிங்களா? மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். எல்லாரும் சுகமாக்கிங்க தானே? ஓகே, நீங்கள் எல்லாரும் சுகமாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், சரியா? ஓகே, இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம ரொம்ப அழகான ஒரு டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகின்றோம். கிளியரா? ஓகே, அதுக்கு முதல் எமது வீடியோ பார்க்கின்ற எனது நல்லெண்ணம் கொண்ட எனது நண்பர்கள் மற்றும் எனது உறவினர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாங்க, சரியா? ஓகே, இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அதனால ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னு சொன்னால் இந்த நோபடி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. நம்மள ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசும்போது இந்த நோபடி என்ற சொல்ல நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துறத தமிழில் எப்படி சொல்றது, ஆங்கிலத்தில் எப்படி சொல்றதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரியா பிள்ளைகள்? ஓகே, நோபடி என் சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, வாங்க. நோபடி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா யாரும். இப்போ சொல்ற அங்கே யாருமே இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்யலை, யாரும் நீ சொல்கிறத நம்ப போகிறல, யாருமே இன்னும் தூங்கலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுறதுன்னு பார்ப்போம். அப்போ நோபடி அப்படின்னு சொன்னால் யாரும். கிளியரா? இந்த நோபடி என்ற சொல் எங்கே பயன்படுத்துறேன்னு சொன்னால் எதிர்மறை வாக்கியங்களுக்கு மாத்திரம்தான் பயன்படும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் படிச்சுக்கிறோம், எதிர்மறை வாக்கியத்தை உணர்த்துறதுக்கு என்ன வருவான்னு சொன்னால் இந்த நோட் என்ற சொல் வருவாருன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். ஆனால் இங்கே நோட் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம யாரை பயன்படுத்த போகிறோம்? நோபடி. கிளியரா பிள்ளையே? அப்போ இந்த நோட் என்ற சொல்லு நம்ம இங்கே பயன்படுத்துறது இல்லை. அவருக்கு பதிலாக தான் நம்ம நோபடி என்ற சொல்ல பயன்படுத்த போகிறோம். அப்போ முதலாவது எதிர்மறைக்கு இந்த நோபடி வருவார். இந்த எதிர்மறையானது எந்தெந்த டென்ஸில் வருவாங்க சொன்னா பாஸ்ட் டென்ஸில் இவர் வருவார், அடுத்த ப்ரெசண்ட்ல வருவார், ஃபியூச்சர்ல வருவார். இப்போ இந்த 3 டென்ஸிலையும் எப்படி வருவார், இந்த நெகட்டிவ் ஃபார்மேட் அவர் எப்படி வருவாருன்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். கிளியரா? நெகட்டிவ் ஃபார்ம்னு சொன்னால் நிறைய பேர் நொட்டென்ற சொல்ல எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நொட்டென்று சொல்ல நீங்கள் எடுக்க வேணாம். அந்த நொட்டென்று சொல்றதுக்கு பதிலாகத்தான் நம்ம நோபடி என்று சொல்ல பயன்படுத்துற. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பாருங்க இந்த எதிர்மறைக்கு எப்படி பயன்படுத்துறோம். நெகட்டிவ்னு சொன்ன நெகட்டிவ்னு சொன்னா எதிர்மறை. இப்போ பாருங்க, இங்க யாரும் இல்லை என்று நம்ம சொல்றோம். இது பாருங்க ஒரு நெகட்டிவ் ஃபார்மேட்ல இல்லையா? அங்கே யாருமே அங்கே யாரும் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது பாசிட்டிவ் ஃபார்மேட். இங்கே யாருமே இல்லைன்னு சொன்ன இல்லைன்னு வாரது எல்லாமே என்ன நெகட்டிவ் ஃபார்மேட் தானே. இல்லைன்னு வார அனைத்தும் நெகட்டிவ் ஃபார்மேட். கிளியரா? பாருங்க, இங்கே யாரும் இல்லை, அங்கே யாரும் இல்லை, அந்த பாடசாலையில் யாரும் இல்லை, எனது ரூம்ல யாரும் இல்லை, அந்த ரூம்ல யாரும் இல்லை, அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள யாரும் இல்லை, ஆடிட்டோரியத்தில் யாரும் இல்லை, ஹோட்டலில் யாரும் இல்லை, வகுப்பறையில் யாரும் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் தானே. ஓகே, அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா முதலாவது நோபடியை போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க? நோபடி. ரெண்டாவது இஸ்ஸை யூஸ் பண்ணுங்க. மூணாவது அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுங்க. கிளியரா? இப்போ பாருங்க, அங்க யாரும் இல்லைன்றோம், யாரும் இல்லை. எங்க யாரும் இல்லை, அந்த ரூமுக்குள்ள யாரும் இல்லை. அப்ப அந்த ரூம் என்பது ஆப்ஜெக்ட். கிளியரா பிள்ளையே? இப்போ பாருங்க, முதலாவது என்ன போடுறேன்? நோபடி. அப்ப பாருங்க, நான் நோபடியை போடுறேன். நோபடி முதலா போட்டேன்னா நோபடி. ரெண்டாவது போடுறேன்னா இஸ் போடுவீங்க. மூணாவது இங்க யாரும் இல்லை, நோபடி இஸ் ஹியர். பாருங்க, ஃபர்ஸ்ட் நோபடியை போட்டேன், ரெண்டாவது இஸ் போட்டேன், யாரும் என்பதுக்கு நோபடி. இங்கே இப்ப யாருமே இருக்கல என்றது தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அப்ப இங்க என்பது ஹியர். அப்ப யாரும் இல்லை என்பது என்ன? நோபடி. கிளியரா? நோபடி அப்படின்னு சொன்னா யாரும்
இல்லை. நான் யாருன்னு மட்டும்தான் எழுதிக்கிறேன். அந்த இல்லை என்னதை சேர்த்துக் கொள்ளுங்க. அப்ப பாருங்க, nobody is here. இங்க யாரும் இல்ல. கிளியரா? அடுத்த பாகம், அங்க யாரும் இல்லை. எப்படி சொல்லுங்க மேம்? ஈஸியா சொல்லுங்க. எப்படி? வெரி குட். nobody is there. nobody is there. here சொன்னா இங்க, here இங்க, there அங்க. nobody is there. அங்க யாரும் இல்லையா? எப்ப என்னத்துக்குடா போக சொல்ற? அங்கதான் யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம பேசுறல, அங்கதான் எங்க இது யூஸ் பண்றேன். கிளியரா புள்ளியே? அப்ப nobody is there, அங்க யாருமே இல்ல. அடுத்து பாருங்க, அந்த பாடசாலையில். அந்த பாடசாலையில் என்பது என்ன புள்ளியல்? அந்த பாடசாலையில் என்பது என்ன? இது ஆப்ஜெக்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பாடசாலையில் என்பது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப அந்த பாடசாலையில யாருமே இல்ல. என்ன சொல்றோம்? அந்த பாடசாலையில யாருமே இல்ல. அந்த பாடசாலையில யாருமே இல்ல. எப்படி சொல்லுங்கப்பா? அந்த பாடசாலையில யாருமே இல்ல. எப்படி சொல்லுங்கப்பா? எப்படி சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் என்னோட nobody. nobody is in the school. nobody is in the school. அந்த பாடசாலையில யாரும் இல்ல. அப்ப நான் எப்படி ஸ்கூலுக்கு போறேன்? அந்த பாடசாலையில ஒருத்தரும் இல்லையே அப்படி கேக்குறேன். nobody is in the school. அந்த பாடசாலையில யாருமே இல்ல. கிளியரா பிள்ளை? இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பாப்போமா? நெகட்டிவ் ஃபார்மட்டுக்கு. ஓகே வாங்க. இப்ப நான் உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்மட்ல ரெண்டு கேள்வி கேட்கிறேன். நான் ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப பாப்போம். அங்க அந்த ரூம்ல யாருமே இல்ல. அந்த ரூம்ல யாருமே இல்ல. மோடா கேள்வி. சொல்லுங்க பாப்போம். nobody is in the room. பாருங்க, nobody is in the room. அந்த ரூம்ல யாருமே இல்ல. ரூம் எம்டியா இருக்கு. அப்ப பாருங்க, nobody is in the room. அந்த ரூம்ல யாருமே இல்ல. அந்த பிளே கிரவுண்ட்ல யாருமே இல்ல. எப்படி சொல்றேன்? nobody is in the playground. பாருங்க, nobody is in the playground. அந்த விளையாட்டு மைதானத்துல யாருமே இல்லையா? அந்த விளையாட்டு மைதானத்துல யாருமே இல்ல. மொழாக்கள் என்ன முடியும்? nobody is in the room. அந்த ரூம்ல யாருமே இல்ல. ரெண்டாவது, nobody is in the playground. அந்த விளையாட்டு மைதானத்துல யாருமே இல்ல. கிளியரா புள்ளியல்? நெகட்டிவ் ஃபார்மட் கிளியரா? உங்கள்ட்ட நான் ரெண்டு கேள்வி கேட்டா அந்த ரெண்டு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, மோலா கேள்வி எழுதி கொள்ளுங்க. அந்த வகுப்பறையில யாருமே இல்ல. மோலா கேள்வி. அந்த வகுப்பறையில யாருமே இல்ல. ரெண்டாவது கேள்வி, அந்த மொட்டை மாடியில யாருமே இல்ல. அந்த மொட்டை மாடியில யாருமே இல்ல. கிளியரா? ஒன்று, அந்த வகுப்பறையில யாருமே இல்ல. ரெண்டாவது, அந்த மொட்டை மாடியில யாருமே இல்ல. கிளியரா புள்ளியே? ஓகே, இப்ப நம்ம பாஸ்டுக்கு போவோம். பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி nobody பயன்படுத்துறேன்னு சொல்லி பார்ப்போம். கிளியரா புள்ளியே? ஓகே, இந்த பாஸ்ட் டென்ஸ்ல கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க புள்ளியே. பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி புள்ளியே. அது யாருமே கஷ்டப்படுற அளவுக்கு வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வருவார். அது பாஸ்ட்ல எப்படி வருவாருன்னு சொல்லி பார்ப்போம். இதுல சிம்பிளானது தான், வேற ஒன்றுமே இல்லை. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் nobody போடுவீங்க. ரெண்டாவது verb to, மூணாவது object. இந்த verb to என்பது past verb. past verb. past verb என்பது என்ன? இறந்த கால வினை சொல்ல நீங்க போடணும். உதாரணம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ரைட் சொல்றேன். ரைட் என்பது என்ன? நிகழ்கால வினை சொல். ரைட் என்ன? எழுதுற. ரைட்ற பாஸ்ட் என்ன? wrote. கிளியரா? இப்போ நான் see என்ன அர்த்தம்? பார்க்குற.
சீர பாஸ்ட் என்ன சோ. அது ஸ்டடின்னு சொல்லு. ஸ்டடி என்பது என்ன படிக்கிற. அதோட பாஸ்ட் என்ன ஸ்டடிட். கிளியரா பிள்ளைகள்? அப்ப நம்ம பாவிக்க போற இந்த verb to என்பது இந்த ஃபார்மட் தான் verb to ன்னு சொல்றோம். verb to என்பது என்ன past verb. அதாவது நிகழ்கால வினைச்சொல்ல இறந்த கால வினைச்சொல்லாக மாத்துறது என்னன்னு சொன்னா past verb ன்னு சொல்றோம். கிளியரா? இப்ப பாப்போம். முதலாவது என்ன படிக்கிறோம்? nobody. ரெண்டாவது verb to படிக்கிறோம். அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நம்ம போட்டிக்கிறோம். இப்ப பாருங்கப்பா, பாடசாலைக்கு யாரும் போகல. முதல்ல பாருங்க, பாடசாலைக்கு யாரும் போகல. பாடசாலைக்கு யாரும் போகல. பாடசாலைக்கு யாரும் போகல. முதல்ல என்ன போடணும் நீங்க? nobody. அப்ப nobody. ரெண்டாவது verb to. இங்க verb to என்ன போகல. போகல போறதுக்கு என்ன சொல்ற? go. அப்ப go ட past என்ன went. நம்ம என்ன பயன்படுத்த போறோம்? இந்த went ட ஃபார்ம் தான் பயன்படுத்த போறோம். அப்ப nobody went. அப்ப ரெண்டாவது verb to. எங்க போற? பாடசாலைக்கு to school. பாருங்க, nobody went to school. பாடசாலைக்கு யாருமே போகல. அப்ப ஃபர்ஸ்ட் nobody போறீங்க, ரெண்டாவது verb to, மூணாவது அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட். nobody went to school. பாடசாலைக்கு யாருமே போகல. பாடசாலைக்கு யாருமே போகல. கிளியரா பிள்ளைகள்? அடுத்து பாருங்க, எனக்கு யாருமே உதவி செய்யல அல்லது எனக்கு யாருமே உதவல. எப்படி சொல்ற சொல்லுங்க அப்ப? எனக்கு யாருமே உதவல எப்படி சொல்ற? nobody. உதவி செய்யறதுக்கு என்ன சொல்ற? help. help ர past என்ன? help. helped me. பாருங்க, first nobody போடியா, ரெண்டாவது verb to போடியா, மூணாவது ஆப்ஜெக்ட் அதுக்கு பார்த்தவனே. nobody helped me. யாருமே எனக்கு உதவி செய்யல. யாருமே எனக்கு உதவி செய்யல. விளங்கா பிள்ளைய? யாருமே எனக்கு உதவி செய்யல. அங்க யாருமே சமைக்கல. எப்படி சொல்ற? அங்க யாருமே சமைக்கல. சமைக்கிறது என்ன சொல்ற? cook. cook ர past என்ன? cooked. அப்ப அடுத்த அங்கல வந்து என்ன? அங்க என்பதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? there. அப்ப அங்க யாருமே சமைக்கல. எப்படி சொல்ற? nobody cooked there. nobody cooked there. அங்க யாருமே சமைக்கல. கிளியரா பிள்ளைகள்? அங்க யாருமே படிக்கல. எப்படி சொல்ற? nobody studied. nobody studied there. பாருங்க, nobody studied there. அங்க யாருமே படிக்கல. கிளியரா? அங்க யாருமே விளையாடல. எல்லாரும் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொல்ற. அப்ப எப்படி சொல்ற? nobody played. nobody played there. அங்க யாருமே விளையாடல. கிளியரா? அங்க யாருமே என்ன டிவி பார்க்கல. அங்க யாருமே டிவி பார்க்கல. எப்படி சொல்ற? nobody என்ன டிவி பார்க்கிறதுக்கு என்ன சொல்றோம்? watch. watch. அப்ப ஏடி செய்யணும். watch TV there. பாருங்க, nobody watched TV there. அங்க யாருமே டிவி பார்க்கல. அங்க யாருமே நோட்ஸ் எழுதல. அங்க யாருமே நோட்ஸ் எழுதல. அல்லது இங்க யாருமே நோட்ஸ் எழுதல. இங்க எப்படி சொல்ற? nobody wrote. write ர past wrote notes here. பாருங்க அப்ப nobody wrote notes here. nobody wrote notes here. இங்க யாருமே நோட்ஸ் எழுதல. அப்ப past tense வழங்கிட்டா past tenseல first nobody போடுவீங்க, ரெண்டாவது past verb அடுத்து ஆப்ஜெக்ட் போடுவீங்க. கிளியரா? ஓகே, உங்களுக்கு இதுல ரெண்டு கேள்வி தர, ரெண்டு கேள்வி செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. முதலா கேள்வி, அங்க யாருமே தூங்கல. முதலா கேள்வி என்ன? அங்க யாருமே தூங்கல. ரெண்டாவது கேள்வி,
அங்க யாருமே என்னுடைய போனுக்கு ஆன்சர் பண்ணல. கிளியரா? அங்க யாருமே தூங்கல. ரெண்டாவது கேள்வி, அங்க யாருமே எனது போனுக்கு ஆன்சர் பண்ணல. கிளியரா பிள்ளைகள்? விளங்கிட்டா உங்களுக்கு? பாஸ்ட் விளங்கிட்டா? ஓகே. இப்ப பிரசன்ட்ல பாப்போம். நம்ம பிரசன்ட் எப்படி வருவோம்? பிரசன்ட்ல எப்படி நோபடியை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே. பிரசன்ட் என்ன? நிகழ்காலம். பிரசன்ட்னா நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்துல எப்படி நம்ம இவரை யூஸ் பண்றேன்னு சொல்லி பாப்போம். யார? இந்த நோபடியை பிரசன்ட்ல எப்படி யூஸ் பண்ணு பாப்போம். ஓகே. இவருக்கு நம்ம பாவிக்கணும்னா சிம்பிள் வே தான். ஒன்று பாருங்க. அப்போ அதே மாதிரியா நோபடி ஃபர்ஸ்ட் போறீங்க. ரெண்டாவது எஸ் வெர்ப் போடணும். எஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். எஸ் வெர்ப் உங்களுக்கு தெரியும். எஸ் இஎஸ் ஐஎஸ் சேர்ந்து வருதா எஸ் வெர்ப். ஒரு வெர்போட எஸ் சேர்ந்து அல்லது ஐஎஸ் சேர்ந்து அல்லது இஎஸ் சேர்ந்து வருதுன்னா எஸ் வெர்ப். கிளியரா பிள்ளைகள்? ஒரு வெர்போட எஸ் சேருவாரு, ஒரு வெர்போட ஐஎஸ் சேருவாரு, ஒரு வெர்போட இஎஸ் சேருவாரு. இவரால் சேர்ந்து வாரார்கள் தான் எஸ் வெர்ப்னு சொல்றேன். இப்ப பாருங்க, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. பாருங்க முதலாவது, யாருக்கும் தெரியாது. என்ன சொல்ற? question nobody. தெரியும் என்று சொல்றதுக்கு என்ன சொல்றேன்? நோ. அப்ப என்ன சொல்ற? எஸ் வெர்ப் போடணும். knows. nobody knows. யாருக்குமே தெரியாது. அங்க யாருக்குமே தெரியாது. எப்படி சொல்ற? nobody knows there. அங்க யாருக்குமே தெரியாது. அங்க யாருக்குமே தெரியாது. யாரும் அவளிடம் பேசுவதில்லை. யாரும் அவளிடம் பேசுவதில்லை. அடுத்து பாருங்க. அப்ப யாரும் அவளிடம் பேசுவதில்லை. யாரும் அவளிடம் பேசுவதில்லை. எப்படி படுவே பெஸ்ட்? nobody. பெஸ்ட் என்ன சொல்லுவேன்? nobody. ரெண்டாவது எஸ் வெர்ப். பேசுறதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? talk. talk போடல. அதே நீங்க எஸ் வெர்ப் பார்க்கணும். talks to her அவரிடம். to her அவரிடம். பாருங்க. nobody talks to her. யாருமே அவரிடம் பேசுவதில்லை. யாருமே அவரிடம் பேசுவதில்லை. யாரும் சரியான நேரத்துக்கு வருவதில்லை. எப்படி சொல்ற? யாரும் சரியான நேரத்துக்கு வருவதில்லை. சொல்லுங்க. அப்போ யாரும் சரியான நேரத்துக்கு வருவதில்லை. எப்படி சொல்றோம்? பெஸ்ட் என்ன சொல்றீங்க? nobody போடுங்க. nobody. ரெண்டாவது என்ன? பாரத்துக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? come. come ரெஸ் வெர்ப் என்ன? comes. அப்ப nobody comes on the time. on the time. on the time என்ன? சரியான நேரத்துக்கு. அப்ப nobody comes on the time. யாருமே சரியான நேரத்துக்கு வரதில்லை. யாருமே சரியான நேரத்துக்கு வரல. அப்ப பிரசன்ட்ல பார்க்கல பெஸ்ட் nobody போடுங்க. ரெண்டாவது எஸ் வெர்ப் போடுங்க. மூணாவது ஆப்ஜெக்ட் போடுங்க. கிளியரா? இப்போ இதுல உங்களுக்கு ரெண்டு கேள்வி நான் சொல்றேன். ரெண்டு கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யாருமே நோட்ஸ் எழுதுவது இல்லை. யாருமே நோட்ஸ் எழுதுவது இல்லை. முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, யாருமே படிப்பது இல்லை. நல்லா அமைச்சுடுங்க. யாருமே நோட்ஸ் எழுதுவது இல்லை. ரெண்டாவது கேள்வி, யாருமே படிப்பது இல்லை. இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளியரா? ஓகே. அடுத்து நாம ஃபியூச்சரை பத்தி பார்ப்போமா? எழுதிட்டீங்களா புள்ள கலியல்? ஓகே. இல்லடல பிள்ளைகள்? சரிமா. பாப்போம். அடுத்தது கெட்டிக்கார பிள்ளைகள்ங்கடே. அப்ப எங்கட பிள்ளைகள் வந்து கெட்டிக்கார பிள்ளைகள் வைக்கிறதால டக் டக்குன்னு எழுதிடுவீங்க. அடுத்து பார்ப்போம். ஃபியூச்சரை பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? வாங்க பார்ப்போம். ஃபியூச்சர் என்ன பிள்ளைகள்? எதிர்காலம். எதிர்காலத்துக்கு எப்படி பயன்படுத்துற இந்த நோபடின்னு சொல்லி பார்க்க போறோம். கிளியரா பிள்ளைகள்? ஓகே.
இதுக்கு எப்படி பயன்படுத்துறீங்க? ஃபியூச்சருக்கு பயன்படுத்துற ஹெல்பிங் வெர்ப் என்ன? will. அப்ப nobody plus will plus என்ன? verb plus object. கிளியரா பிள்ளையா? verb one சாதாரண verb தான் போடுங்க. என்ன will என்ற மாடல் verb தொடர்ந்து என்ன verb தான் வரும். இப்ப மாடல் verb தொடர்ந்து verb தான் வருவார். அப்ப மாடல் என்று சொல்லி மாடல் verb தொடர்ந்து எப்போதும் verb தான் வருவார். கிளியரா பிள்ளையா? ஓகே. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். யாருமே இதை நம்பவில்லை, யாருமே இதை நம்ப மாட்டார்கள். அப்ப எதிர்காலத்துல நம்ம சொல்றோம் யாருமே இதை நம்ப மாட்டார்கள். யாருமே இதை நம்ப மாட்டார்கள் எதிர்காலத்தில் பேசுறோம். பெஸ்ட் என்ன போடுவோம்? nobody. அப்ப nobody என்ன? யாருமே. யாருமே என்ன? nobody னா யாருமே. ரெண்டாவது போடுறோம், இல்ல போடுவோம். மூணாவது verb நம்புறதுக்கு என்ன சொல்றோம்? believe. நம்புறதுக்கு என்ன சொல்றோம் பிள்ளையே? believe ன்னு சொல்றோம். நம்புறதுக்கு believe. அப்ப எப்படி சொல்ற? b e l e i v e believe. believe ன்னு சொன்னா நம்புறேன், சரியா? i e v. அப்ப believe ன்னு சொன்னா நம்புற. believe ன்னு சொன்னா நம்புற. அப்ப பாருங்க, பெஸ்ட் nobody போட்டீங்க, ரெண்டாவது will போட்டீங்க. அப்ப நம்புறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? believe. எதை நம்ப மாட்டாங்க? இதை நம்ப மாட்டாங்க, this. அப்ப இந்த செய்தியை யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்லலாம்? இந்த செய்திக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? this news. அப்ப பாருங்க, nobody will believe this news. இந்த கதையை யாருமே நம்ப மாட்டார்கள். எப்படி சொல்ற? அப்ப இந்த செய்தின்னு சொல்ற நியூஸ். பாருங்க, nobody will believe this news. இந்த செய்தியை யாருமே நம்ப மாட்டாங்க, இந்த கதையை யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்ற? this story. பாருங்க, nobody will believe this story. இந்த கதையை யாருமே நம்ப மாட்டாங்க. nobody will believe this Roman story. Roman story னா கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்ப nobody will believe this Roman story. இந்த கட்டுக்கதை யாருமே நம்ப மாட்டாங்க. யாருமே ஒன்ன நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்ற? யாருமே ஒன்ன நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்ற? nobody will believe you. பாருங்க, nobody will believe. யாருமே ஒன்ன நம்ப மாட்டாங்க. nobody will believe. ஒன்ன யாருமே நம்ப மாட்டாங்க. அவனை யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்ற? him. nobody will believe him. அவனை யாருமே நம்ப மாட்டாங்க. அவளை யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்ற? nobody will believe her. அவளை யாருமே நம்ப மாட்டாங்க. உன்னுடைய நண்பனை யாருமே நம்ப மாட்டாங்க. எப்படி சொல்ற? your friend. சொல்லுங்க, your friend. nobody will believe your friend. அவனுடைய நண்பனை யாருமே நம்ப மாட்டாங்க. கிளியரா பிள்ளைகள்? அப்ப nobody believe you என்ற யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. nobody will believe him. அவனை யாருமே நம்ப மாட்டாங்க. nobody will believe her. அவளை யாருமே நம்ப மாட்டாங்க. nobody will believe your friend. அவனுடைய நண்பனை யாருமே நம்ப மாட்டாங்க. கிளியரா பிள்ளைகள்? அப்ப அடுத்து பாருங்க, இதை யாருமே பார்க்க மாட்டாங்க. அடுத்தது டக்கன செய்யுங்க அப்போ. ஓகே, இதை யாருமே பார்க்க மாட்டாங்க. இதை யாருமே பார்க்க மாட்டாங்க. எப்படி சொல்ல? பார்க்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? see. அப்ப பாருங்க, பெஸ்ட் என்ன பண்ணுங்க? nobody will see. this என்ன? இது என்ன சொல்லிக்க பாருங்க. nobody will be nobody will see this. இதை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன? this news ன்னு சொல்லி போடுவோம். நியூஸ். இந்த செய்தியை யாருமே பார்க்க மாட்டாங்க. பாருங்க, nobody will see this news. இந்த செய்தியை யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த புத்தகத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி சொல்ற? புக்.
பாருங்க, nobody will see this book. இந்த புத்தகத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த போனை யாருமே பார்க்க மாட்டாங்க. எப்படி சொல்றேன்? nobody will see this phone. இந்த போனை யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளியரா பிள்ளைகள்? இப்ப இப்படி சொல்லலாம் பாருங்க, அந்த புத்தகத்தை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னா the book. பாருங்க, nobody will see the book. அந்த புத்தகத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளியரா? உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கப்பா, நீ போடாப்பா, உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம்ல. எப்படி சொல்றது? சொல்லுங்கப்பா. nobody will see you. nobody will see you. உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஏன்டா வெட்கப்படுறாய் நம்ம கேட்கறலையே. அடுத்து பாருங்க, nobody will see you. உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. அவனை யாருமே பார்க்க மாட்டாங்க. nobody will see her. சரி, see him. அவளை யாருமே பார்க்க மாட்டாங்க. nobody will see her. கிளியர்? அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. nobody will see it. அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளியரா? இப்ப யாருமே உன்னுடைய ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க. எப்படி சொல்லுங்க அப்பா. யாரும் உன்னோட ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்கன்னா your dress. இப்ப பாருங்க, nobody will see your dress. உன்னுடைய உடுப்பை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்பா போப்பா அப்படின்னு சொல்ற. கிளியரா? யாருமே உன்னோட உடுப்பை பார்க்க மாட்டாங்க. யாருமே உன்னுடைய ஷூவை பார்க்க மாட்டாங்க. nobody will see your shoes. கிளியரா? ஷூஸ். யாருமே உன்னோட ஷூவை பார்க்க மாட்டாங்க. யாருமே உன்னுடைய அந்தஸ்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி சொல்ற. nobody will see your status. யாருமே உன்னோட அந்தஸ்தை பார்க்க மாட்டாங்க. கிளியரா? அப்படியே விளங்குதா விளங்கலையா? ஓகே, இப்போ நம்ம இந்த நோபடியை வச்சு எங்க பார்த்தோம்? நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தோம். ரெண்டாவது பாஸ்ட்ல பார்த்தோம். மூணாவது ப்ரெசண்ட்டுக்கு பார்த்தோம். நாலாவது ஃபியூச்சருக்கு பார்த்துக்கிறோம். ஓகே, இந்த ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு 2 கேள்வி சொல்றேன். அந்த 2 கேள்வி நீங்க செஞ்சு இங்க பாருங்க. ஒன்று, அந்த மீட்டிங்க்கு யாருமே வர மாட்டாங்க. முதல் கேள்வியில அந்த மீட்டிங்குக்கு யாருமே வர மாட்டாங்க. ரெண்டாவது கேள்வி, அந்த மீட்டிங்குக்கு யாருமே போக மாட்டாங்க. முதல் கேள்வி, அந்த மீட்டிங்குக்கு யாருமே வர மாட்டாங்க. ரெண்டாவது கேள்வி, அந்த மீட்டிங்க்கு யாருமே போக மாட்டாங்க. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இந்த கேள்வியெல்லாம் செய்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொடுங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்க. அடுத்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என் நெல்நெல்லம் கொண்ட அனைத்து செல்வங்களும் கட்டாயம் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்த வண்ணமாக எனது இன்றைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோ நான் முடிச்சு கொடுக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பபாய்.